சிவலைப்பட்டி காளியம்பாளுடைய பாதங்களை மனதிலே பதித்துக் கொண்டு இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு எஸ்.கே. சண்முகலிங்கம் ஏபி அவர்களே மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய ஸ்ரீதரன் அவர்களே, வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் அவர்களே, இங்கே கனடாவிலே இருந்து வருகிறது உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் வடிவேல் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வினுடைய தலைவர் அவர்களே, அதிபர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, இந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக பல இடங்களில் இருந்து வந்து ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இங்கே பலரும் பேசியதிலிருந்து நான் அவதானிக்க கூடியது, இந்த தீவக பிரதேசம் பல துறைகளிலே எல்லோரும் ஒன்றாக நின்று உழைத்து வெற்றி கண்ட ஒரு பிரதேசம் என்பதை எல்லோருக்கும் நன்றாக தெரியும். குறிப்பாக தங்களுடைய தொழில்துறை முயற்சிகளிலே, அதிலும் விசேடமாக வணிகம் சம்பந்தமான முயற்சிகளிலே இந்த பிரதேசத்தவர்கள் மிகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய தொழில் முயற்சியூடாகவும் இயல்பாகவே அவர்களிடத்திலே காணக்கூடிய ஒரு விருப்பினூடாகவும் இத்தகைய நிகழ்வுகளை ஒன்று சேர்த்து நடாத்துவது என்பது மிகவும் இலகுவான ஒன்றாக இருக்கின்றது. பல ஆண்டு காலமாக பல்வேறு பிரச்சனைகள் காரணங்களினாக இந்த இடங்களிலே இருந்து மக்கள் இடம்பெயர்ந்து பல்வேறு பிரதேசங்களிலே அவர்கள் தங்கி வாழுகின்ற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட இன்று எல்லோருமே அந்தந்த இடங்களில் இருந்து இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருப்பது என்பது உண்மையில் அவர்கள் இந்த மண்ணின் மீது தங்களுடைய சொந்த கிராமத்தின் மீது கொண்ட பற்றுறுதியை நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழர் தாயகத்தின் ஒவ்வொரு கிராமத்தவர்களும் இது போன்ற ஒரு பற்றுறுதியோடு வாழ வேண்டும், செயற்பட வேண்டும் என்பதற்கு இவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். அவை இந்த அடிப்படையில் நாங்கள் இன்று எத்துணை பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொடர்ந்து வருகிற காலகட்டங்களில் எத்தகைய சிக்கல்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சார விழுமியங்களையும் கைவிடாது கட்டி பாதுகாப்பவர்களாக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் எமக்கு இருக்கின்ற நிரந்தரமான அடையாளம் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அவை கால ஓட்டத்துக்கேற்ப மாற்றங்கள் ஏற்படலாம், அதிலே கலாச்சார மாற்றங்கள் ஏற்படலாம், கலாச்சார பல்வகமை என்பது ஏற்படலாம். அது சில வேளைகளிலே தேவையானதாகவும் இருக்கக்கூடும். ஆனால் அவை ஒப்பொழுதுமே எங்களுடைய தனித்துவத்தை பேணி பாதுகாக்கின்றதாகவும் நமக்கு இருக்கின்ற அந்த மரபு முறைகளை உடையவிடாத வகையிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அவை இந்த அடிப்படையில் எங்களுடைய ஆளுமையை நாங்கள் விருத்தி செய்யக்கூடிய வகையிலே செயல்பட வேண்டுமாக இருந்தால் இது போன்ற பல நிகழ்வுகள் நமக்கு மிக முக்கியமானவை. குறிப்பாக இங்கே இன்று முழுவதும் பாரம்பரிய பெரு விளையாட்டுகள் இங்கே நடாத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் பலர் ஆர்வத்தோடு அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற இத்தனை பரிசுகளையும் அவர்கள் பெற்றுச் செல்வதற்காக இருக்கின்றார்கள். ஆகவே இது அவர்களுடைய ஒரு விருப்பத்தினை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அவை இந்த நிகழ்வுகளிலே நீங்கள் பங்கு கொள்வதன் ஊடாக இந்த கிராமத்தை பற்றி சிந்திப்பதற்கும் அந்த கிராமத்திலே இருக்கின்ற பற்றினை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கும் எங்களுக்கு இது உதாரணமாக இருக்கின்றது. அதே போல் இங்கே நடைமுறை இருக்கின்ற நிகழ்வுகள் இவை யாவற்றின் ஊடாகவும் நாங்கள் எம்மை ஒரு ஓரினத்தன்மையிலே கொண்டு வந்து ஒற்றுமையாக செயற்படுவதற்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. அவை எங்களுடைய மன ரீதியாக நாங்கள் திடமாக இருந்து கொண்டு எம்மை நாமே வலுப்படுத்துவதற்கு இத்தகைய நிகழ்வுகள் மிகவும் அத்தியாவசியமானவையாக காணப்படுகின்றன. அவை இங்கே சொல்லக்கூடியதொன்று, தமிழர்களாகிய எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சொத்து இந்த கல்வி. அந்த கல்வியை
வளப்படுத்திக் கொள்வதிலே இங்கே பல அரிய முயற்சிகளை இவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். பாடசாலை பிள்ளைகளுக்கு இடையிலே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்ற பல நிகழ்வுகள் நடாத்தப்பட்டு இங்கே பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் எங்களுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த கலாச்சார விழுமியங்களை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய பிரதேசங்கள் தோறும் நாங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளக்கூடிய விடயம் கலாச்சார சீரழிவு அல்லது இளைஞர் யுவதிகள் கட்டுக்கடங்காது பல்வேறு பிரச்சனைகளிலே ஈடுபடுவதும் கொலை கொள்ளை போன்ற பல்வேறு செயற்பாடுகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது என்பதுதான். ஆகவே இதனை மற்றவர்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் நம்மை ஆளாக்கிக் கொள்ளாது, அல்லது மற்றவர்களுடைய கட்டுப்பாடுகளை நாங்கள் மதித்து நடக்கின்ற ஒரு நிலைமைகளுக்கு அப்பாலே எமக்கு நாமே ஒரு வரையறைகளையும் கட்டுப்பாடுகளையும் இட்டுக்கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே நின்று செயல்பட வேண்டும். அது ஒன்றுதான் எம்மை இந்த மண்ணிலே நீண்ட காலம் ஒரு மரபு ரீதியாக வாழ வைக்கும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே அதை உடைந்து போவதற்கு அல்லது உடைந்து செயற்படுவதற்கு ஊன்றுகோலாக அல்லது மேலும் தூண்டுகோலாக இருப்பதற்கு பலர் இருக்கலாம். ஆனால் நாம் தான் எமக்கு எது தேவை, எதை நாங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து ஒரு சுய கட்டுப்பாட்டோடும் ஒழுக்கத்தோடும் இருந்து எம்மை எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நான் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. ஏனெனில் இங்கே பரிசில் வழங்குகின்ற நிகழ்வுகள் தாராளம் நிறைய இருக்கின்றன. அதற்கு அப்பாலே கலை நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அவை இவை எல்லாவற்றையும் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த பிரதேசம் மேலும் பல குடும்பங்களை அல்லது பல குடும்ப அங்கத்தவர்களை கொண்ட ஒரு பிரதேசமாக மாற வேண்டும். இது ஒன்றுதான் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் இந்த பிரதேசத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு அனைவரும் உங்களாலான ஒத்துதவிகளை செய்ய வேண்டும். அதனூடாக இந்த பிரதேசத்தில் வாழுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக தமிழர் தாயக பிரதேசங்களிலே வாழுகின்ற இந்த எண்ணிக்கையை நாங்கள் அதிகரித்துக் கொள்வதனூடாக எங்களுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, விழுமியத்தை உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் நமது இருப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.